தலைப்பு: மீண்டும் ஜீவனோடு. பாகம் 3, அத்தியாயம் 29. ஆதார வசனம்: ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். புதிய உலகின் விமானத்தினுடைய எஞ்சினின் மெல்லிய ஓசை ரெபேக்காளுக்கு இதமான உணர்வை தந்தது. அவள் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். இஸ்ரவேலில் அவர்கள் இருந்தது குறுகிய காலமே, ஆனாலும் அந்நினைவுகளைப் பற்றிய எண்ணங்கள் அவளுக்கு ஆறுதலை தந்தது. அப்போது அவள் லெவுடன் சியாட்டிலுக்கு சென்று கொண்டு இருக்கிறாள். இஸ்ரவேலுக்கு திரும்பி அங்கே அவர்கள் தங்கியிருப்பதை அவள் உணர்ந்து உள்வாங்குவதற்கு முன்பே காலம் முடிந்துவிட்டாலும் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியையே கொடுத்திருந்தது. தன் பெற்றோர்களை நம்பி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பண்ணைகளில் உள்ள ஏதேன் மரங்களை வளர்ப்பதில் அவர்களுக்கு உதவியவாறே அந்த நாட்களை புத்துணர்வோடு கழித்திருந்தாள். லெவ் ஜாக்குடன் இணைந்து எதிர்ப்பொருள் குறித்து, அதாவது ஆன்டி மேட்டர் குறித்து கற்றுக்கொண்டிருந்தான். அவளுடைய குடும்பத்துடன் ரெபேக்காள் செலவிட்ட நேரம் அவளுக்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. ஏனென்றால் தேவனின் வழிநடத்துதல் அவர்களின் முகங்களை பிரகாசமாக்கி இருந்தது தெளிவாக தெரிந்தது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுக்கு திரும்புவதையும் மற்றும் மறுசீரமைப்பின் வேலைகளும் பிரம்மாண்டமானதாக தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் அவள் கண்டாள். அண்ணா உயிர்த்தெழுதல் கேக்கின் கடைசி துண்டை அரியேலுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களின் கலகலப்பான உரையாடல் மற்றும் சிரிப்பை குறுக்கிடும் வகையில் ரெபேக்காளின் பாதுகாப்பான தொலைபேசி ஒலித்தலில் அவள் எவ்வளவாக திடுக்கிட்டாள் என்பதை அவள் நினைவு கூர்ந்தாள். எனது அன்பானவர்களே, முற்பிதாவாகிய ஏனோக்கு அழைக்கிறார். என் வீட்டில் ரெபேக்காள் இருக்கும்போது ஏனோக்கு அவர்கள் அவளை அழைப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று அண்ணா கூறினார். முற்பிதாக்களில் ஒருவர் தனது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரை தன் முன்னிலையில் அழைத்ததன் பெருமையில் அன்னாள் மூழ்கிவிட்டார். அவள் வெட்கப்படுகிறாள் என்று ரெபேக்காளின் முகம் சிவந்திருந்ததைக் கண்டு ரேச்சல் கிண்டல் செய்தாள். இப்படியான பாராட்டுகளின் போது எப்போதும் வெட்கப்படுவது என்பது ரெபேக்காளுக்கு சங்கடமானதொன்றாக இருந்தது. ரெபேக்காள் சிரித்துக்கொண்டே அவள் கவனத்தை திசை திருப்பும் பின்னணி சத்தங்களை நிறுத்துவதற்காக தன் கைகளால் சைகை காட்டினாள். ரெபேக்காள் வாஷிங்டனில் உள்ள சியாட்டிலில் எதிர்ப்பொருள் குறித்த, அதாவது ஆன்டிமேட்டர் குறித்த திட்டத்தை மேற்பார்வையிடுவதற்கு லெவ்வை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஐரோப்பாவில் இருக்கும்போது அங்குள்ள ஜனங்களுடனும் அவர்களின் உணர்வுகளுடனும் பணியாற்றி உள்ளீர்கள். அதில் உங்களது சிறந்த திறனையும் காட்டியுள்ளீர்கள். மேலும் உங்களுக்கு காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கான திறமையும் ஏதேன் மரங்களை வளர்த்துவது குறித்த அடிப்படை அறிவும் உள்ளது. பசுமை வீடுகள் குறித்த திட்டங்களை மேற்பார்வையிடவும், ஏதேன் பழ விநியோகத்தை நிர்வகிக்கவும் மற்றும் பணியாளர்களை மேற்பார்வையிடவும் நீங்கள் லெவ்வுடன் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் என்று கூறியவாறு ஏனோக்கு அவர்கள் பேசுவதை நிறுத்தினார். சற்று இடைவெளி விட்டு, நீங்கள் இந்த பணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா என்று அவர் கேட்டார். ஆம், நான் இதனை மகிழ்ச்சியாகவும் கனமிக்கதொன்றாகவும் கருதுகிறேன் ஏனோக்கு அவர்களே என்று ரெபேக்காள் பதிலளித்தாள். சியாட்டிக் டெகோமா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். முற்பிதாக்களால் கொடுக்கப்பட்டிருந்த புதிய அதிகாரத்திற்கு இணங்க எருசலேம் வரைக்கும் வந்த நாடுகளில் அமெரிக்கா முதன்மையானதாக இருந்தது. இஸ்ரவேலுடன் இணக்கத்திற்குள் வரலாம் என்று முடிவெடுப்பதற்கு முன்பு பல மாதங்கள் அந்த தேசத்தில் மழைப்பொழிவு இல்லாமல் இருந்தது. முன்பு வல்லரசு என்று அறியப்பட்டிருந்த ஒரு தேசம் பல ஆண்டுகளாக தன்னை நம்பி தனக்கு கீழே இருந்த தேசமான இஸ்ரவேலுக்கு செல்லுவது கடினமாக இருந்தது. இறுதி படையெடுப்பிற்கு பிறகு வழிவகுத்த நிகழ்வுகளின் திருப்பத்திற்காக பலர் இஸ்ரவேலை குற்றம் சாட்டினர். மேலும் அமெரிக்கா இஸ்ரவேலை கைவிட்டதும் ஒரு காரணமாகும். மேலும் இனி வல்லரசு என்ற ஒன்று இல்லை. ஒரு நாட்டின் கட்டுப்பாட்டின் கீழ் இனி எதுவும் இருக்கப் போவதும் இல்லை. முன்பு இருந்த நியூ ஜெர்சியை விட பெரியதாக இல்லாத ஒரு தேசமான இஸ்ரவேலுக்கு உதவி மற்றும் வழிகாட்டுதலை பெறுவதற்காக பின்வருமாறு அமெரிக்காவிற்கு அறிவுறுத்தப்பட்டது. விழுங்குவதற்கு கடினமான மாத்திரையைப் போன்று
ஏற்றுக்கொள்ளுவதற்கு அது கடினமானதொன்றாகவே அவர்களுக்கு இருந்தது. இருந்த போதிலும் இஸ்ரவேலுடனும் முற்பிதாக்களுடனும் இணக்கத்திற்குள் வருவதே சரீர ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் வாழ்வதற்கு சாத்தியமான ஒரே வழி என்று பலர் நம்பினர். அப்படியான நம்பிக்கைக்குள் வந்தவர்களுள் ஆக்னஸ் வாட்ஸும் ஒருவர். அவரும் அவரது கணவர் ஸ்காட்டும் சிடாக் விமான நிலையத்தில் ரெபேக்காளையும் லெவ்வையும் சந்தித்து ஸ்விங்கிலிற்கு அருகில் உள்ள ஒரு உணவு விடுதிக்கு அழைத்து சென்றனர். இஸ்ரவேலுக்கு எதிராக தரையிறங்கிய படைகள் அனைத்தும் அழிக்கப்பட்ட பின்பு இஸ்ரவேலினுடைய வெற்றி அதிசயிக்கத்தக்க விதமானது என்பது தெளிவாக தெரிகின்றது. மேலும் நான் புதிய ராஜாவுக்கு மண்டியிட்டு பணிந்து கொள்ள தயாராக இருந்தேன். கிறிஸ்துவை தேடுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக மதத்தால் சோர்வடைந்து அக்கறையற்றவர்களாக பலர் உள்ளனர். உங்களது செய்தி அவர்களில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்விங்கில் ஜனங்கள் எவ்வாறு பதிலளிப்பார்கள் என்பதை பார்க்க ஆர்வமாக உள்ளேன் என்று ஆக்னஸ் குறிப்பிட்டார். நான் எப்படி பதிலளிப்பேன் என்பதை பார்க்கவும் ஆக்னஸும் ஆர்வமாக இருக்கிறார் என்று அவரது கணவர் ஸ்காட் வெறுமையின் தொனியில் கூறினார். அப்படியாக சோர்வடைந்து அக்கறையற்றிருப்பவர்களில் நானும் ஒருவன் என்று அவர் கிண்டலான தொனியில் கூறினார். மதத்தினாலும் சோர்வுற்றிருந்திருக்கலாம் மற்றும் அக்கறையற்ற தன்மையினாலும் சோர்வடைந்திருக்கலாம். ரெபேக்காள் பின் இருக்கையில் இருந்த ஸ்காட்டை பார்த்து கூறியவாறே அவரை மிகவும் கடினமானவராகவும் கசப்பானவராகவும் மாற்றியது எது என்று யோசித்தாள். ஏதேன் பழத்தை ஒதுக்கிடுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உங்கள் அனைவருக்கும் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று ரெபேக்காள் அதிகாலையிலேயே ஸ்விங்க்லிங்கின் ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடியிருந்த பெரிய கூட்டத்தினரிடம் அறிவித்தாள். பார்வையாளர்களில் பலர் சலிப்புற்று தங்களின் சலிப்பினை கூட காட்டாதவர்களாகவும் எவ்வித உணர்வும் இன்றி அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் இந்த நிலை ரெபேக்காளுக்கு முழுவதும் தளர்ந்து வாடிப்போன மெல்லிய காகிதத்தை போன்று தோற்றமளித்த இலைகளால் நிரம்பியிருந்த செடிகள் அந்த அறை முழுவதிலும் நிரம்பியிருப்பது போல் இருந்தது. உங்களில் எத்தனை பேர் ஏதேன் பழத்தை முன்பு ருசித்திருக்கிறீர்கள் என்று ரெபேக்காள் கேட்டாள். சிலரின் கைகள் உயர்ந்தன. எத்தனை பேர் ஏதேன் பழத்தை ருசித்ததில்லை என்று கேள்வி எழுப்பியவாறு பார்வையாளர்களை ரெபேக்காள் ஆராய்ந்தாள். அதிக எண்ணிக்கையிலான கைகள் இப்போது உயர்ந்திருந்தன. இன்று காலையில் எத்தனை பேர் படுக்கையை விட்டு எழுந்திருப்பதற்கே விருப்பமில்லை என்று ரெபேக்காள் கேட்டாள். எங்களுக்கு எங்களது காப்பி வேண்டும் என்று ஒரு குரல் ஒலித்தது. இனிமேல் காப்பி இல்லை என்கிறார்கள். இதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவ முடியுமா என்று மற்றொரு குரல் கேள்வி எழுப்பியது. அதைத் தொடர்ந்து அநேகருடைய சிரிப்பொலி எழுந்தது. ரெபேக்காளும் சிரித்தாள். ஆசீர்வாதத்தினால் அக்கண நேரத்தில் உண்டான உற்சாகம் தொடரும்படிக்கு ஊக்கமளித்தாள். ஆமாம், இஸ்ரவேலால் உதவ முடியும். அறையின் பின்புறத்தில் நீங்கள் சூடான தேநீர் மற்றும் பழங்களை காணலாம். தேநீர் அருந்துவதும் பழங்களை சாப்பிடுவதும் உங்களின் முதல் பணியாகும். பிறகு அதை பற்றி பேசுவோம். உங்களுக்கு 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று ரெபேக்காள் கூறினாள். ரெபேக்காளும் அவர்கள் இருந்த அறையின் பின்புறத்திற்கு சென்று அவர்களுக்கு புத்துணர்வு அளிப்பதற்கென்று வைக்கப்பட்டு இருந்தவைகளை ஜனங்களுக்கு பரிமாறியபடி அவர்களுக்கு வாழ்த்து கூறினாள். ரெபேக்காள் மீண்டும் அவர்களை அழைத்த போது அனைவரும் அவரவர் இருக்கைக்கு திரும்பி வந்தனர். அவர்கள் முகத்தில் பெரிய முன்னேற்றத்தைக் கண்டு ரெபேக்காள் புன்னகைத்தாள். இப்பொழுது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று ரெபேக்காள் கேட்டாள். நான் எழுப்பப்பட்டதாக உணர்கிறேன் என்று ஒரு குரல். நான் உண்மையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று உணர்கிறேன் என்று மற்றொரு குரல் கூறியது. அது என்ன என்று மூன்றாவது குரல் கேள்வி எழுப்பியது. ரெபேக்காள் புன்னகைத்தவாறே ஏதேன் பழத்தின் உற்பத்தி மற்றும் தன்னுடைய பெற்றோர் வளர்க்கும் மரப்பண்ணைகள், மரக்கன்றுகள், செடிகள் மற்றும் பழங்களின் ஏற்றுமதி இப்போது பூமியிலுள்ள ஒவ்வொரு தேசத்தையும் சென்றடைவது ஆகியவற்றை பற்றி விளக்கினார். இதற்கு முன்பு ஏதேன் பழம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது. ஆனால் விரைவில் இந்த பரிபூரண ஊட்டச்சத்து இஸ்ரவேலில் இருந்து அதனை பெற்றுக்கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கிடைக்கும். இன்று முதல் இந்த பழங்கள் உங்களுக்கு அனுதினமும் வழங்கப்படும். மேலும் உயிர்த்தெழுதல் தேநீரையும் நீங்கள் தினமும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் இங்கு செய்யும் வேலை முழு மனதுடன் நுட்பமாகவும்
துல்லியமாகவும் இருக்க வேண்டும். மனித உடலில் ஏதேன் பழத்தினால் உண்டாகும் விளைவுகள் அளவிடற்கரியது. எவ்வளவு விரைவாக உங்களது உணவு திட்டத்தில் இந்த பழத்தை சேர்த்து கொள்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக மரணம் மற்றும் சீரழிவின் செயல்முறைகள் முடிவடையும். பல மாதங்களில் உங்கள் மனம் ஒரு மேதை நிலையை அடைந்துவிடும். கரவொளி அந்த அறையை நிரப்பியது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு சொந்தமான பசுமை வீடுகளை கட்டுவதற்கு தேவையான பயிற்சியையும் உதவியையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த மரங்களுக்கு தேவையான பராமரிப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். ரெபேக்காள் தனது பார்வையாளர்களை ஆராய்ந்தாள். மேலும் கூட்டத்தினரிடையே தென்பட்ட புதிய வாழ்க்கைக்கான அடையாளங்கள் மற்றும் அவர்கள் காட்டிய ஆர்வத்தின் அறிகுறிகளால் மகிழ்ச்சியடைந்தாள். ரெபேக்காள் தனது இருக்கையில் அமர்ந்தபோது சந்தோஷமான கைத்தட்டல்களை பெற்றுக்கொண்டாள். ஸ்காட் வாட்ஸ் பார்வையாளர்களிடமிருந்து எழுந்து மேடைக்கு சென்றார். ஒருவேளை ஏதேன் பழம் எங்களின் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்று அவள் வேடிக்கையாக கூறினார். நன்றி ரெபேக்காள். இந்த அதிசயமான பழத்தினால் உண்டாகும் நன்மைகளினால் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் என்று அவர் தனது பேச்சை சற்று நிறுத்தினார். நாங்கள் மேற்கொள்ளும் திட்டம் மிகப்பெரிய ஒன்று. அத்திட்டம் விண்வெளித்துறையில் புரட்சிகரமானதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் இது மனுக்குலத்திற்கு சுத்தமான காற்றையும் மற்றும் பாதுகாப்பான விமான பயணத்தையும் வழங்கும் என்று ரெபேக்காள் கூறினாள். உண்மையில் எந்த ஒரு தவறையுமே கண்டறிய முடியாதபடி இருந்த இத்திட்டங்களினால் ஸ்காட் ஈர்க்கப்பட்டு இருப்பதையும் அது அவரை உத்வேகமடைய செய்திருப்பதையும் ரெபேக்காளால் பார்க்க முடிந்தது. இது திட்டத்தினை எதிர்ப்பதிலிருந்து அவரை மாற்றி அதனை அதிகரிக்க செய்தது. ஆனால் ஏதேன் பழத்தினால் உண்டாகும் வல்லமைகளை அவரால் நம்ப முடியவில்லை. அவருடைய நம்பிக்கை அவர் பெற்றுக்கொள்ளப் போகும் அனுபவத்தினால் வேரூன்றிவிடும் என்று ரெபேக்காள் எண்ணினாள். இந்த வேலையில் ஈடுபடுவோர் தங்களின் முழு நேரத்தையும் முயற்சியையும் கொடுக்க வேண்டும். மேலும் இந்த திட்டத்திற்கு யாராவது தங்களின் முழு அர்ப்பணிப்பை கொடுக்க விரும்பவில்லை என்றால் தயவு செய்து இங்கிருந்து அவர் வெளியேறலாம் என்று அவர் மீண்டும் இடைநிறுத்தினார். யாரொருவரும் தங்களின் இருக்கையிலிருந்து எழவில்லை என்பதைக் கண்டு ஸ்காட் தனது உரையை தொடர்ந்தார். லெவ்வை அறிமுகப்படுத்துதல். இப்போது நான் உங்களுடைய புதிய மேற்பார்வையாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். இஸ்ரேலை பூர்வீகமாக கொண்ட முற்பிதாக்களால் அனுப்பப்பட்ட திரு லெவ் ஆரோன் அவர்கள். இவர் ஈகிள் விங் திட்டத்தின் தலைமை மேற்பார்வையாளராக இருப்பார் என்றார். மேடையில் ஸ்காட் நின்ற இடத்திற்கு லெவ் வந்தபோது மற்றொரு முறை கைத்தட்டல் சத்தம் ஒலித்தது. லெவ் இந்த திட்டத்திற்கு தேவையான அர்ப்பணிப்பையும் இத்திட்டத்தில் உள்ள ஆபத்துக்கள் மற்றும் திட்டத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் கவனம் கொடுக்க வேண்டியதின் அவசியத்தையும் விவரித்தான். எனது ஒப்புதலை பெற்ற பின்பே இத்திட்டத்தின் ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் வேலைகளில் ஓர் உயரிய ஒழுக்கம் இருக்க வேண்டும். நாம் எந்த தவறுகளையும் செய்யாதிருப்பதற்கும் ஒழுங்குகளை மீறாதிருப்பதற்கும் கவனமாயிருப்போமாக. எல்லாவற்றையும் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்கவும். நாம் புதிய மற்றும் நம்ப முடியாத அளவில் உள்ள வல்லமையுள்ள அதிகாரங்களுடன் தொடர்பு கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவினுடைய கண்ணுக்கு தெரியாத வல்லமைகளினால் நாம் பாதுகாக்கப்பட்டாலும் அவர்களின் தலையீட்டை தேவையற்றதாக மாற்றாதபடிக்கு நம்முடைய பலத்திற்கு உட்பட்டு நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் முடிந்த அளவிற்கு பொறுப்புடன் செயல்படுவோமாக என்று லெவ் அவர்களுக்கு அறிவுறுத்தினான். லெவ் மேடையின் மேல் சாய்ந்தவாறு இருபுறமும் உள்ள கம்பிகளின் விளிம்புகளை தன் இரு கைகளாலும் பற்றி நின்று கொண்டிருந்தான். அவன் மிகுந்த உற்சாகத்தோடும் தீவிரத்தோடும் இருந்ததை ரெபேக்காள் பார்த்தாள். ஆன்டிமேட்டர் உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளை கட்டுவதற்கான பொது திட்டத்தையும் ஆன்டிமேட்டர் பயன்பாட்டை குறித்தும் மற்றும் அதன் அடிப்படை கொள்கைகள் குறித்தும் அவன் திறமையாக விவரித்தான். இது லெவ்விற்கு திருவிழாவில் விலங்குகளின் மேல் சவாரி செய்வது போல இருந்தது. மேலும் அவனுக்கு இந்த எதிர்பொருள் ஆன்டி மேட்டர் பற்றின விஷயத்தில் ஒத்துப்போகாதவர்களுக்கு எதிராக சவாரி செய்வது போல் இருந்தது. அவனின் முழு பலத்தோடும் பற்றிக்கொள்ளாவிடில் விழுந்து விடுவான் என்று எண்ணினான். இந்த திட்டத்தின் மகத்தான தன்மைகள் மற்றும் அதன் சாத்தியக்கூறுகள் பார்வையாளர்களை கவர்ந்ததாக தோன்றியது.
மேலும் இந்த சேவையின் ஒரு பகுதியாக தானும் பங்களிக்கும்படி தன்னிடம் கேட்கப்பட்டதற்காக ரெபேக்காள் நன்றியுள்ளவளாக உணர்ந்தாள். சிற்றுண்டி சாலையில் கிடைக்கும் ஏதேன் பழத்துடன் மதிய உணவு இடைவேளைக்கான நேரத்தை லெவ் அறிவித்தான். அதைத் தொடர்ந்து வீடியோ விளக்க காட்சிகளை கொண்ட மற்றொரு சந்திப்பும் இருந்தது. நட்பான தொழிலாளர்களின் குழு மதிய உணவு சாப்பிட்ட பின்பு பல புதியவர்களுடன் அறிமுகமான பிறகு ரெபேக்காள் பசுமை வீடுகளின் மாதிரியை காட்டவும் அது ஈகிள் விங்கில் வசிக்கும் ஜனங்களுக்கு வழங்குவதற்கான ஏற்றுமதியினை செய்வதற்கும் ஏற்பாடு செய்தாள். அவள் புறப்படும் போது ஸ்காட் அவளை கூப்பிட்டார். ஒரு புறம் நகைச்சுவையாகவும் மறுபுறம் இகழ்ந்தும், யாரேனும் ஒருவராவது ஏதேன் பழத்தினால் சோர்ந்து போக முடியுமா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று கூறினார். ரெபேக்காள் அவரை திரும்பி பார்த்து, அதனை நீங்களே அனுபவித்து பார்ப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று புன்னகையுடன் பதிலளித்தவாறே நடந்தாள். ஏதேன் பழத்தினால் உண்டாகும் மூளையின் திறன். லெவ் உடனடியாக ஈகிள் விங்கில் உள்ள ஆலையின் மேற்பார்வையாளர்களுடன் இணைந்து அதற்கான திட்டங்களிலும் விவாதங்களிலும் நேரத்தை செலவிட்டான். அதே நேரத்தில் ரெபேக்காள் புதிய ஏற்பாட்டிற்கு ஒத்துப்போகாதவர்கள் மீது தனது கவனத்தை செலுத்தினாள். கேள்விக்கு இடமில்லாத வகையில் கிறிஸ்துவே இப்பூமியின் அதிகாரியாக இருக்கிறார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாததால் பலர் இன்னும் தங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியங்களுக்கு ஏற்ப வாழவில்லை. ஒவ்வொரு நாள் இடைவேளையின் போதும் உணவு பரிமாறும் மேசையின் அருகே ரெபேக்காள் நின்று கொண்டு ஒவ்வொரு நபரின் பெயரினை கூறி அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி அவர்களுக்கான உயிர்த்தெழுதல் தேநீரை ஊற்றி கொடுப்பாள். மதிய உணவு நேரத்தில் அவள் சிற்றுண்டி சாலையில் தேநீர் மற்றும் பழங்கள் பரிமாற உதவி கொண்டிருந்தாள். ஜோஷ், காலை பொழுது எப்படி சென்றது? காப்பி தேவை என்று இன்னும் நீங்கள் உணர்கிறீர்களா என்று ரெபேக்காள் கேட்டாள். ரெபேக்காளிடம் வெளிப்பட்ட கனிவுடன் கூடிய நட்பு மற்றும் அவரது பெயரை நினைவில் வைத்திருக்கும் திறனைக் கண்டு ஜோஷ் பிரமிப்படைந்தார். உணவினை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் காத்திருப்பவர்களுக்கு சற்று தள்ளி நின்றவாறு வரிசையில் வரும் ஒவ்வொருவரையும் அவர்களின் பெயருடன் அழைத்து அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கிய குறிப்புகளை கொடுத்தவாறு ரெபேக்காள் அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வதை ஜோஷ் கேட்டுக்கொண்டிருந்தான். பெட்டி, உங்கள் தந்தை எப்படி இருக்கிறார்? ஜான், உங்கள் மகனின் உயிர்த்தெழுதல் தேதியை கவனித்தீர்களா? அது விரைவில் வர இருக்கிறது என்று ரெபேக்காள் அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தாள். தாங்கள் விரும்பியதை செய்யும் இளைய தலைமுறையினர் என்ற அடைமொழியின் கீழ் தனது சக ஊழியர்களை அழைக்க மிகவும் லகுவாக நடந்து ஜோஷ் தான் வழக்கமாக அமரும் மேசையில் அமர்ந்தான். அவர்கள் முழுமையான மருத்துவத்தை பரிந்துரைப்பது, விலங்குகளுக்கான உரிமைகள் பற்றின காரியங்களுடன் அக்குழுவில் உள்ள அனைவருமே வெவ்வேறு விஷயங்களில் உயரிய பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இருந்தனர். அவர் ஒரு ரோபோவாக இல்லாவிட்டாலும் கூட அவளுக்கு அனைத்து காரியங்களையும் எளிதாக நினைவில் வைக்கக்கூடிய நினைவாற்றல் உள்ளது. அவள் நினைவில் வைத்திருக்கும் பெயர்கள் மற்றும் ஜனங்களின் வாழ்க்கை பற்றிய விவரங்களை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இது நம்ப முடியாத ஒன்று என்று அவர் கிசுகிசுத்தார். இது ஒருவித விசித்திரமான காரியம் என்று நான் நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு விசித்திரமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அது சூழ்ச்சியாகவோ அல்லது வேறு என்னவாகவோ வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று லெனார்ட் கூறினார். அப்படி இல்லை லெனார்ட், ரெபேக்காள் மிகவும் நேர்மையாகத்தான் அப்படி செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஜோஷ் ரெபேக்காளை ஆதரித்தான். நான் ஏன் ரெபேக்காளை சோதித்து பார்க்கக்கூடாது என்று சிவப்பு நிற முடி மற்றும் பெரிய பச்சை நிற கண்களை கொண்ட ஓர் இளம்பெண் கேட்டாள். சரி பெண், ரெபேக்காளை சோதித்து பார்க்கலாம் என்று ஜோஷ் கூறினான். பெண் மேசையிலிருந்து எழுந்து ரெபேக்காளிடம் சென்று அவளை அவர்கள் அமர்ந்திருந்த மேசையில் அமர வருமாறு வரவேற்றார்கள். ரெபேக்காளும் பெண்ணும் அவர்களது மேசையை நோக்கி நடந்து வருகையில் லெனார்ட் ஒரு ட்ரம்ஸை இசைப்பது போல சைகை செய்தவாறு விழாவினை நடத்துபவரை போன்று போலியான குரலில், நீங்கள் எப்போதும் சந்திக்க விரும்பும் மிகவும் திறமையான பெண்ணாக ரெபேக்காள் ஆரோனை அறிமுகப்படுத்துகிறோம் என்று அறிவித்தாள். ரெபேக்காள் பெண்ணின் அருகே அமர்ந்தவாறு ஜோஷை பார்த்து புன்னகைத்தாள். ஏதேன் பழத்தினால் உண்டாகும் நீண்டகால விளைவுகளை பற்றி நீங்கள் சந்தேகம் கொண்டிருப்பதாக நான் எண்ணுகிறேன். லெனார்ட், நீங்கள் ஏன்
சிந்தியாவிடம் பேசக்கூடாது. அவளுடைய சகோதரனுக்கு கடுமையான ஆஸ்துமா இருந்தது. 3 மாதங்களுக்கு முன்பு அவருக்கு நிமோனியா காய்ச்சலும் ஏற்பட்டது. அது அச்சுறுத்தும்படியாக இருந்தது. ஆனால் ஏதேன் பழம் மற்றும் தேநீர் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் அந்த அறிகுறியிலிருந்து முற்றும் விடுவிக்கப்பட்டார் என்று ரெபேக்காள் லெனார்ட்டிடம் கூறினாள். லெனார்ட் வெளிப்படையாகவே தனது அதிர்ச்சியை காண்பித்தார். அவளுக்கு அவனுடைய பெயர் தெரிந்திருந்தது மற்றும் அவளுக்கு அவர்களை குறித்த நிறைய விஷயங்களும் தெரிந்திருந்தன. அப்படியானால் அவன் பெயர் என்ன என்று தொலைதூர மேசையில் அமர்ந்திருந்த ஒருவரை தோராயமாக காட்டி லெனார்ட் சவால் கொடுத்தார். அவரின் பெயர் ஜெரால்ட் மற்றும் அவருக்கு கிரேசி என்ற சகோதரியும் உள்ளார் என்று ரெபேக்காள் பதிலளித்தார். மேலும் அவளை பற்றி வேறு என்ன தெரியும் என்று லெனார்ட் கேட்டார். அவர் பெயர் கோனி. அவர் புவியியலில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் என்று ரெபேக்காள் பதிலளித்தாள். 676 வர்க்கமூலம் என்ன? பின் பாக்கெட்டிலிருந்து கால்குலேட்டரை வெளியே எடுத்தபடி ஜோஷ் கேட்டாள். 7777 வர்க்கமூலம் என்ன? ரெபேக்காள் இடையே நிறுத்தினாள். உங்களால் பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று லெனார்ட் தனக்கு எதிரே இருந்த ரெபேக்காளை சுட்டிக்காட்டினார். அவரது குரல் திருப்தியுடன் இருந்தது. 88.1873 என்று ரெபேக்காள் பதிலளித்தார். ஜோஷ் தனது கைகளால் காகிதத்தை தேய்த்தவாறு அதிருப்தியை வெளிப்படுத்தினார். உங்களது இந்த அறிவு கூர்மைக்கு ஏதேன் பழம்தான் காரணம் என்று கூறுகிறீர்களா என்று ரெபேக்காளிடம் வினவினார். நிச்சயமாக. பழைய உலகில் நான் கலையில் நிபுணத்துவம் பெற்றிருந்தேன். நிச்சயமாக அது கணிதத்தோடு தொடர்புடையது அல்ல. உண்மையில் நான் டிரிக்னாமெட்ரியில் C கிரேட் எடுப்பதற்கு கூட போராடினேன். அப்படியானால் நீங்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட்டதே இல்லையா என்று கேட்டார். இல்லை, நான் நோய்வாய்ப்பட்டதே இல்லை. உண்மையில் இஸ்ரேலின் மீதான படையெடுப்பிற்கு பிறகு தேசத்தினை கிறிஸ்து அரசாட்சி செய்வதால் இந்த பரிசுத்த பூமியில் யாரும் கொல்லப்படுவதோ அல்லது காயப்படுத்தப்படுவதோ இல்லை என்று ரெபேக்காள் விளக்கினாள். குவென் அக்கருத்திற்கு இசைந்து தனது தலையை அசைத்தார். உண்மையில் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த அனைத்து நாடுகளிலும் இவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் இரங்கல் பக்கங்களை படிப்பேன். நாங்கள் ராஜாவின் அரசாட்சியின் கீழ் வந்ததிலிருந்து அப்படியான பெயர்கள் எதுவும் அங்கு இல்லை. இது வளிமண்டலத்தில் உண்டான ஒரு விதமான மாற்றம். தற்காலிகமாக சில அதிசய நிகழ்வுகள் என்று சிலர் யூகிக்கிறார்கள் என்று குவென் மேலும் கூறினார். ஏதேன் பழம்தான் இதற்கு காரணம். ஏதேன் பழம் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக விநியோகிக்கப்படவில்லை என்றாலும் கிறிஸ்துவுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கும் இப்பழம் யாருக்கு மிகவும் தேவைப்படுகிறது என்பது தெரியும். தேநீர் மற்றும் பழங்கள் எந்த ஒரு நபரையும் அடைவதற்கு அவர்கள் வழியை தருகிறார்கள். உண்மையில் அவர்கள் மரணத்தின் அனுபவங்களில் இருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் என்று ரெபேக்காள் கூறினாள். இதனை நம்புவதற்கு கடினமாக உள்ளது என்று குவென் கூறினான். எனது மகளுக்காக தேவன் ஏன் நிற்கவில்லை? அப்படியானால் தேவன் மிகவும் வல்லமையுள்ளவராக இருந்தால், அவருக்கு இந்த திறமைகள் அனைத்தும் இருந்தால், மனித வரலாற்றில் உள்ள அனைத்து மரணங்களையும் துன்பங்களையும் அவர் ஏன் முதலில் அனுமதித்தார் என்று ஜோஷ் எதிர்த்து கேள்வி எழுப்பினார். மாசுற்ற மருத்துவ ஊசி சரியாக அப்புறப்படுத்தப்படாததால் அது தற்செயலாக படுக்கையில் விழுந்து எனது மகளை குத்தியது. அதனால் அவளுக்கு எய்ட்ஸ் வைரஸ் தொற்று ஏற்பட்டது. இது நடந்து வருடங்கள் ஆன பின்பு அவள் மெலிந்து போகத் தொடங்கினாள். கிண்டல் மற்றும் சவாலுடன் கூடிய ஒரு பழக்கமான குரல் அவர்களுடனான உரையாடலில் இணைந்தது. அவர்கள் அமர்ந்திருந்த மேசைக்கு ஒரு மேசை தள்ளி நின்றவாறு ரெபேக்காளின் புத்திசாலித்தனத்தினை சோதிப்பதற்காக எழுப்பப்படும் கேள்விகளை ஸ்காட் கேட்டுக்கொண்டிருந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவ்வளவு திறமையுள்ளவராக எனக்கு தெரியவில்லை. இந்த காரியத்தில் அவருடைய இரக்கமும் வல்லமையும் எங்கே போனது என்று ஸ்காட் கேள்வி எழுப்பினார். என்னை மன்னிக்கவும் ஸ்காட், நீங்கள் பெற்றிருந்த அந்த வலிமிகுந்த அனுபவத்திற்காக நான் வருந்துகிறேன். உங்கள் மகள் இன்னும் 4 மாதங்களில் உயிர்த்தெழுப்பப்படுவாள். அவள் நல்லதொரு ஆரோக்கியத்துடன் எழுப்பப்படுவாள். நமது மனுக்குல வரலாற்றில்
நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து துன்பங்களுக்குமான இறுதி விளைவு என்னவென்றால், பரிபூரணமான பூமியில் ஒரு பரிபூரண வாழ்க்கையுடன் தேவனுடனும் கிறிஸ்துவுடனும் மற்றும் முழு மனுக்குல குடும்பத்துடனும் ஓர் அற்புதமான உறவினை கொண்டிருப்பதே ஆகும் என்றாள். என் மகளை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? நாம் முன்பு பேசும்போது கூட நீங்கள் இதை பற்றி என்னிடம் குறிப்பிடவில்லையே என்று ஸ்காட் கேட்டார். ஜோஷ் உரையாடலை முதலில் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும்படி தன் பேச்சினை திசை திருப்பினார். முதலிலேயே மனுக்குலத்தின் துன்பங்களை அகற்றிவிட்டு நேரடியாக பரிபூரண நிலைக்கு ஏன் கொண்டு வந்திருக்க கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஜோஷ் தனது நாற்காலியில் மீண்டும் சரிந்தமர்ந்தான். கைகளை மடித்து வைத்தவாறு கால்களை நேராக நீட்டியபடி ஒரு காலின் மீது மற்றொரு கால் இருக்கும்படி குறுக்காக வைத்திருந்தார். தன்னை சுற்றிலும் இருந்த பார்வையாளர்களின் கூட்டம் அதிகரித்ததை ரெபேக்காள் திடீரென்று உணர்ந்தாள். இவர்களிடையே நடக்கும் உரையாடலை சிரமப்பட்டாவது கேட்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு அறையில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் அமைதியாக இருந்தனர். இந்த நேரத்தில் மதிய உணவு இடைவெளி முடிந்தது என்பதை குறிப்பிடும்படியாக மணி ஒலித்தது. ஜோஷ் எழுந்து கை குலுக்கும்படி தனது கரங்களை நீட்டினான். நன்றி ரெபேக்காள், நீங்கள் என்னை சிந்திக்க வைக்கிறீர்கள். இது எனக்கு பிடித்திருக்கிறது. நான் புரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது. எனவே நாம் மீண்டும் பேசலாம் என்றார். இது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஜோஷ். உங்களுக்கான பசுமை வீட்டினை நிறுவுவதற்கு நான் வரும்போது நாம் மேலும் பேசலாம் என்று ரெபேக்காள் பதிலளித்தாள். இதுவரையிலும் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களது உரையாடல் மற்றும் அவர்களின் பசுமை வீடுகளை குறித்த திட்டங்கள், அதனை பற்றிய சுருக்கமான கருத்துக்கள், அதனோடு தொடர்புடைய கேள்விகள் மற்றும் இனிமேல் சந்திக்கப் போகும் சவால்களை குறித்து அறிந்து கொள்ளுவதற்காக ரெபேக்காளை பலர் அணுகினர். ரெபேக்காள் தன் காலண்டரை எடுத்து அவர்களை சந்திக்க போகும் நேரங்களை பற்றி குறித்து கொண்டாள். ஸ்காட் அந்த அறையின் கடைசியில் வெளியே செல்வதற்கான வாயிலுக்கு மிக அருகில் போய் நின்று கொண்டிருந்தார். அங்கே இருந்து அவர் ரெபேக்காளை உற்று பார்த்தார். அவரது முகம் வேதனையான தோற்றத்தை வெளிப்படுத்தியது. ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை காட்டும் விதத்தில் தனது தலையை அசைத்தார். பின்னர் அவர் அறையை விட்டு வெளியேறினார். ஓர் ஆவிக்குரிய வனாந்தரம் எனும் தலைப்பு. ரெபேக்காள் மற்றும் லிவ் கலந்து கொண்ட முதல் வழிபாட்டு சேவைக்கு குறைந்த அளவிலேயே ஜனங்கள் வந்திருந்தாலும் ஆராதனை உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. மற்றவர்களை குறித்த ரெபேக்காளினுடைய விசாரணைகள் பலர் தங்களுடைய சொந்த வீடுகளில் தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை வாசித்து வழிபடுகிறார்கள் என்ற உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. முந்தைய பழைய உலகத்தில் அவர்கள் பெற்றிருந்த தேவாலய முரண்பாடுகள் குறித்த அனுபவத்தின் காரணமாக இப்போது ஒழுங்கமைக்கப்பட்ட எந்த ஒரு தேவாலய வழிபாட்டிலும் பங்கெடுப்பதற்கு விருப்பமின்றி இருந்தனர். ஆனால் தைரியமாக கலந்து கொண்டவர்கள் வழிபாட்டிற்கு பின்பான நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்வதற்கென தங்களது அனுபவங்கள், வசனங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கேள்விகள் இருந்தன. எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் தங்களது இருதயத்திலிருந்து தேவனை துதித்து பாடினர். ரெபேக்காளும் லிவ்வும் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களது சேவையினால் உண்டான ஸ்லாக்கியங்களை பற்றியே விரிவாக அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியிருந்தது. இஸ்ரேலில் உள்ள வாழ்க்கை முறையை பற்றியும் தாங்கள் நேரடியாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக உயிர்த்தெழுதலை குறித்து உண்டான அதிசயம் மற்றும் ஏதேன் பழத்தின் அற்புதமான குணப்படுத்தும் பண்புகளால் ஜனங்கள் ஈர்க்கப்பட்டிருந்தனர். இதனை குறித்த காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே பரவத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் வழிபாட்டிற்கு வரும் ஜனங்களின் எண்ணிக்கை சிறிது சிறிதாக அதிகரித்தது. ஜனங்களுடன் பழகுவதில் ரெபேக்காளிற்கு இருந்த அனுபவம் ஈகிள்விங் ஜனங்களுக்கு அவள் திரையிடப்பட்டு காட்டிய சுருக்கமான விளக்க காட்சிகளில் பிரதிபலித்தது. விழிப்புடனும் ஆர்வத்துடனும் அறை முழுவதும் நிறைந்திருந்த ஜனங்களிடம் அவள் பேசினாள். பசுமை வீடுகளை குறித்த திட்டங்கள் மற்றும் அது தொடர்பாக எழக்கூடிய கேள்விகள் அல்லது ஈகிள்விங்கினுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பான ஒவ்வொரு தனிநபருடனும் சந்திப்பதற்கான தனது விருப்பத்தை மீண்டும் ரெபேக்காள் அறிவித்தாள். இங்குள்ள பலருடன் நேரத்தை செலவிடுவது எனக்கு உற்சாகமாக உள்ளது. ஆனாலும் தனிப்பட்ட முறையில் இங்குள்ள ஒவ்வொருவருடனும்
நேரத்தை செலவிடும் வரை எனது மகிழ்ச்சி முழுமையடையாது என்றாள். அவளின் உண்மையான ஆர்வத்தால் அங்கிருந்தவர்கள் திருப்தி அடைந்து தங்களது கரவொலியை எழுப்பினர். அவர்கள் மனதார ரெபெக்காளை பாராட்டினார்கள். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களில் எத்தனை பேர் அனுதினமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஏதேன் பழம் மற்றும் தேநீரினால் மகிழ்ச்சியடைகிறீர்கள் என்று ரெபெக்காள் தெளிவாகவும் ஆர்வத்துடனும் கேள்வி எழுப்பினாள். ஏதேன் பழத்தின் பாடி பில்டர்கள் என்று அவர்களை ஜோஷ் அழைத்தார். ரெபெக்காள் அவரை பார்த்து புன்னகைத்தாள். பிறகு தன்னை சுற்றியிருந்த பார்வையாளர்களிடம் கருத்துக்களை கேட்டாள். ஒவ்வொரு நாளின் காலையிலும் உங்களில் எத்தனை பேர் வழிபாட்டு ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறீர்கள் என்று ரெபெக்காள் மீண்டும் கேட்டாள். பின்வரிசையில் இருந்து 2 கைகள் மட்டுமே உயர்ந்தன. பட்டுப்போன மரக்கன்றுகளினுடைய தோற்றம் மீண்டும் ரெபெக்காளின் நினைவுக்கு வந்தது. அவர்களின் சரீர பிரகாரமான ஆற்றல் பற்றாக்குறைக்கு ஏதேன் பழத்தினால் எளிதில் சிகிச்சை அளித்து விடலாம். ஆனால் ஆவிக்குரிய அக்கறையின்மை அவர்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும் என்று எண்ணினாள். நீங்கள் தேவனை தொழுது கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஓர் ஆவிக்குரிய பாலைவனத்தில் வாழ்கிறீர்கள் என்று ரெபெக்காள் சொன்னாள். அந்த அரை நொடியில் அவளது கண்கள் ஸ்காட்டின் கண்களை தொட்டன. அவளை நோக்கிய அவரது நொடிப்பொழுதான பார்வையும் சவால் விடும் வண்ணமாக இருந்தது. பின்னர் அவர் தனது பார்வையை வேறுபுறமாக விலக்கிக் கொண்டார். மேலான விஞ்ஞானம் என்பது தேவனையும் அவருடைய குமாரனையும் பற்றி அறிகிற அறிவே ஆகும். தேவனை அறிவதே நித்திய ஜீவனாம். ஏதேன் பழம் மற்றும் அதன் குணப்படுத்தும் ஆற்றல் மிக்க பண்புகளானது தேவனுடைய மற்றும் கிறிஸ்துவினுடைய அன்பு மற்றும் அவர்களுடைய ஏற்பாட்டினால் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்களுக்கு சரீர பிரகாரமான ஆரோக்கியம் மட்டுமே இருந்தாலும், அதுவும் முழுமையான சரீர ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட, தேவனுடனும் கிறிஸ்துவுடனுமான தனிப்பட்ட உறவை நீங்கள் இழக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முழுமையாக ஜீவனை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ரெபெக்காள் கூறினாள். மீண்டும் ரெபெக்காளின் கண்கள் ஸ்காட்டின் கண்களை சந்தித்தன. இம்முறை அவர் தனது பார்வையை ரெபெக்காளிடமிருந்து விலக்கிக் கொள்ளவில்லை. நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகில் நடைபெறும் வழிபாட்டு ஆராதனையை கண்டறிந்து ஒருமுறை அங்கு செல்லுவதற்கு முயற்சிக்குமாறு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். ஷாலோம் என்று ரெபெக்காள் தனது உரையை முடித்தாள். அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவியது. பின்னர் ஒருவர் கைத்தட்டினார். அவரைத் தொடர்ந்து மற்றொருவர் தனது கரவொலியை எழுப்ப அங்கிருந்த மற்ற அனைவருடைய கைத்தட்டல் சத்தங்களால் நிரம்பி இருந்தது. காலை நேர இடைவெளியின் போது ரெபெக்காள் வழக்கமாக தான் நிற்கும் இடத்தில் நின்று கொண்டு உயிர்த்தெழுதல் தேநீரை அங்கிருந்தவர்களுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அங்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலிருந்த ஓர் இளம் பெண்ணை ரெபெக்காள் கவனித்தாள். ஈகிள் விங் வணிக வளாகத்தில் உள்ள புதிய அலுவலகத்தின் வரவேற்பாளரான ரூத் என்செல் தான் அவர் என்று ரெபெக்காள் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார். அவர் ஜோஷுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஜோஷ் ரெபெக்காளை நோக்கி தன் கைகளை நீட்டினார். அந்த பெண் விரைவாக தனது தலையை அசைத்தார். ரெபெக்காள் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு வேலையின் இடையே வெளியேறுவதற்காக மன்னிப்பை கேட்டவாறு தன்னிடமிருந்த பெரிய தேநீர் கோப்பையை லெனார்டிடம் கொடுத்துவிட்டு அவர்களை நோக்கி நடந்தாள். காலை வணக்கம் ஜோஷ் என்று ரெபெக்காள் அவரிடம் கூறினாள். ஷாலோம் ரெபெக்காள் என்று ஜோஷ் வேகமாக பதிலளித்துவிட்டு அதே வேகத்துடனே அங்கிருந்து வெளியேறினார். புற்றுநோய் கசப்பான ஓர் இருதயத்தை விட்டு செல்லுதல் எனும் தலைப்பு. ரூத் ஏஞ்சல் இதுவரையிலும் ஆவிக்குரிய விஷயங்களில் ஆர்வம் காட்டவில்லை. அவர் எப்பொழுதும் ஒழுங்காகவும் பெருந்தன்மை உள்ளவராகவும் இருந்தார். ஆனால் தேவன் மற்றும் கிறிஸ்துவின் மீதான பக்தியை ஏதோ ஒரு போலியான கெட்ட பழக்கமாக அவள் எண்ணிக்கொண்டார். ரெபெக்காள் ரூத் ஏஞ்சலிடம் பேசிய சில சந்தர்ப்பங்களில் அவர் ஆவிக்குரிய வகைகளில் அனலின்றி பனிக்கட்டி போல குளிர்ச்சியாக இருப்பதை தெரிந்து கொண்டாள். இறந்து 10 வருடங்கள் கழித்து மீண்டும் ஜீவன் பெற்று வருவது எப்படி இருக்கும் தெரியுமா என்று ரெபெக்காள் ரூத்திடம் கேள்வி எழுப்பினாள். அதற்கு ரூத், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிந்தது என்னவென்றால், நானும் என் தம்பியும் குழந்தையாக இருக்கும் போதே எங்களது தந்தையை இழந்தோம். அந்த நாள்தான் என் வாழ்வின் மிக மோசமான நாள். ஏனென்றால்
நான் என் தந்தையை மிகவும் நேசித்தேன். அவரை இழந்த விஷயத்தில் அன்றிலிருந்து நான் மனக்கவலையுடன் இருக்கிறேன். எங்களது சிறிய குடும்பத்தினை அவர் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டார். எங்களின் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் கூட அவர் எப்போதும் எங்களுக்கு துணையாக இருந்தார். நான் அவரது அன்பில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. அதிகமான வலி அடிக்கடி ஏற்பட்டதால் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். கடைசியில் அவர் ஒன்றுமில்லாமல் மரித்துப் போவதைக் கண்டு என் இருதயம் உருக்குலைந்து விட்டது. என் அப்பாவை எங்களிடமிருந்து அழைத்து சென்றதற்காக நான் தேவனை வெறுத்தேன். அவர் பரலோகத்தில் இருப்பதாக என்னிடம் சொன்னார்கள். என் அப்பா இங்கே எங்களுக்கு மிகவும் தேவைப்படும் போது தேவன் ஏன் அவரை பரலோகத்திற்கு அழைத்து சென்றார்? தேவனுக்கு எல்லாம் இருக்கும்போது அவர் ஏன் என் அப்பாவை அங்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ரூத் கேட்டார். குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக என் அம்மா வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது என்று ரூத் தொடர்ந்தார். எனது தாய்க்கு அந்த நாளில் என்ன வேலை கிடைத்ததோ அதை அவர் செய்ய வேண்டியிருந்தது. அவ்வேலை அதிக வருமானத்தை கொடுக்கவில்லை. நாங்கள் எங்களது வீட்டை இழந்தோம். என் அம்மாவின் மருத்துவத்திற்காக செலவழிக்க வேண்டியிருந்தது. நாங்கள் மிகவும் ஏழையாக இருந்ததால் நாங்கள் மிகவும் மோசமான சுற்றுப்புறத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. என் அம்மா எங்களுக்கு ஒரு கதாநாயகியைப் போல இருந்தார். எங்களுக்கான உணவினை கொண்டு வருவதற்காக அவர் நீண்ட நேரம் வேலை செய்தார். படிப்படியாக எனது தாய்க்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஆனால் வறுமை என்றால் என்ன என்பதை நாங்கள் அதற்கு முன்பாகவே கற்றுக்கொண்டோம். பள்ளியின் சிற்றுண்டி சாலையில் மதிய உணவு வாங்குவதற்கு கூட சில நாட்கள் எங்களிடம் பணம் இருந்ததில்லை. நாங்கள் எங்களுக்கு பசி இல்லை என்பது போல பாசாங்கு செய்வோம். என் சகோதரனும் நானும் உதவி கேட்க மிகவும் வெட்கப்பட்டு கொண்டிருந்தோம் என்றார். இவை எல்லாவற்றையும் தேவன்தான் உங்களுக்கு ஏற்பட செய்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ரூத் ரெபேக்காள் கேட்டார். ரெபேக்காளின் கேள்வியினால் அவள் திடுக்கிட்டாள். இப்போது கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களது தந்தையை மீண்டும் உயிர்ப்பிக்க நீங்கள் தயாராகி வருகிறீர்களா? உங்களது குழந்தை பருவத்திலேயே நீங்கள் உங்கள் தந்தையை இழந்திருந்ததை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஈடு செய்ய துவங்கும் அல்லவா என்று ரெபேக்காள் தொடர்ந்தார். தேவனின் ஆசீர்வாதம் துவங்குகிறது. ஆமாம், இவ்விரண்டு விஷயங்களிலும் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன் என்று எனக்கு உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் உயிர்த்தெழுதல் கண்டிப்பாக நடக்கும் என்பதை நம்புவதற்கு எனக்கு கடினமாக இருக்கிறது ரெபேக்காள். ஆனாலும் நானும் எனது தம்பியும் என் உறவினர்கள் சிலரும் என் தந்தைக்கான வீட்டை கட்ட உதவுகிறோம். நாங்கள் ஏற்கனவே அவருக்கு தேவையான மரங்களை நட்டுவிட்டோம். ஒருவேளை இதுவரையிலும் நான் இழந்தவைகளை தேவன் எனக்கு ஈடுகட்டலாம். ஆனால் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் நான் நினைத்து பார்த்ததே இல்லை. எனது தந்தையை திரும்ப பெறுவது மிகவும் சிறப்பானதொரு விஷயமாக இருக்கும். இருப்பினும் நான் இனி முன்பு போல அவருக்கு சிறுமியாக இருக்க மாட்டேன். அது பெரிய விஷயமாக இருக்காது என்று நினைக்கிறேன் என்று ரூத் கூறினார். நீங்கள் எப்போதும் உங்களது தந்தைக்கு சிறுமியாகத்தான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களது தந்தை உங்களோடு இல்லாதிருந்த காலங்களே அவர் திரும்பி வருவதை உங்களுக்கு இனிமையாக்கும். உங்களுக்கு தெரியும் ரூத், தேவனுடைய வழிகள் செம்மையானவைகள், மனிதனுடைய வழிகள் தான் செம்மையானவைகளாக இல்லை. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று தேவன் வாக்குறுதி அளித்திருக்கிறார். தேவன் ஒருபோதும் மனிதனுடைய கண்ணீரை எண்ணாமல் இருந்ததில்லை. கண்ணீர் யாவையும் துடைப்பதாகவும் மற்றும் ருசி பார்த்த தீமையின் விளைவுகளினால் உண்டான பாரங்களிலிருந்து திருப்புவதாகவும் தேவன் நமக்கு வாக்களித்துள்ளார். எல்லாவற்றிற்கும் மேலாக யாரொருவரும் கைவிடப்பட மாட்டார்கள் என்று ரெபேக்காள் கூறினாள். நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையை அடைவதற்கு சில காலம் தீமையின் ஆட்சியை அனுமதிக்க தேவன் முடிவு செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது எவ்வளவு விலையுயர்ந்ததாக இருக்கும் என்பதையும் எவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். அவர் தீமையினை கட்டளையிடவில்லை, ஆனால் அவர் அதனை அனுமதித்தார். பாவம் செயல்பட துவங்கியதினால்
அது எவ்வளவு கொடிதானது என்பதை தேவன் மட்டுமே அறிந்திருந்தார். இது பரலோகத்தில் அவர் சார்பில் இருந்த தூதர்களுக்கு கூட தெரியாது. மனித வரலாற்றில் இந்த குறுகிய 6000 ஆண்டு பாவத்தின் காலத்தில் இரத்த ஆறுகள் ஓடின. மேலும் சுமார் 30 மில்லியன் ஜனங்கள் மரித்து போயுள்ளனர். மனுக்குலம் அனுபவித்த அனைத்து துன்பங்களின் மொத்த எண்ணிக்கையை விட இறுதியான முடிவு பெரிய ஆசீர்வாதத்தினை கொண்டு வரவில்லை என்றால் தேவன் இந்த தீமையின் அனுபவங்களை ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார். இதனை நீங்கள் நம்புகிறீர்களா ரூத் என்று ரெபெக்காள் கேட்டாள். மரிப்பது என்பது இனி இயற்கையான செயல் அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏதேன் பழத்தை உண்பவர்கள் தங்களது இளமைக்கு திரும்புகிறார்கள். நோய் மற்றும் துக்கம் ஏற்கனவே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் நாம் அதனை காணாதது போல் இருக்கிறோம் என்று ரெபெக்காள் தொடர்ந்தாள். கிறிஸ்துவின் ஆட்சியை உங்களுக்கு முன்பே ஏற்றுக்கொண்டு இருக்கும் இஸ்ரவேலில் பலரின் பெற்றோர்கள் மற்றும் தாத்தாக்கள், பாட்டிகள் மீண்டும் ஜீவனுடன் வாழ்கிறார்கள். நாம் நேசிப்பவர்களை மரித்தோரிலிருந்து எழுப்புவது என்னவென்று எனக்கு தெரியும். லெவ், என் முன்னாள் கணவர், எருசலேமை காப்பாற்றும் போரில் மரித்தார். இப்போது உயிர்த்தெழுக்கப்பட்டுள்ளார். நான் உங்களிடம் கட்டாயம் சொல்ல வேண்டும் ரூத், உங்கள் அப்பா திரும்பி வரும்போது அவருக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அவர் இறந்ததிலிருந்து இப்போது வரை உள்ள இந்த கால இடைவெளிக்கு அவரை பொருத்த செய்வதுதான். லெவ் திரும்பி வந்தபோது நீண்ட நேர உறக்கத்திலிருந்து எழுந்து வந்ததைப் போல உணர்ந்தார். அதிர்ஷ்டவசமாக இது ஒரு கனவு அல்ல என்பதை உறுதிப்படுத்த லெவ்வை சுற்றி அவரது அன்பான குடும்பம் இருந்தது. லெவ்வின் மனது இந்த கால இடைவெளிக்கு ஏற்ப பொருந்துவதற்கு 1 வாரம் ஆனது என்று ரெபெக்காள் கூறினாள். உங்களின் அனுபவங்களையும் தேவனுடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களையும் கேட்டதில் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் ரெபெக்காள். யூதர்களை எப்போதும் மதவெறியர்கள் என்று நான் நினைத்திருந்தேன். நீங்கள் மற்றும் லெவ் இருவரும் ஜனங்களை அற்புதமான வழியில் கையாண்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன். நீங்கள் எப்போதும் அன்பாகவும் புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் கடுமையான வார்த்தையை உபயோகித்ததையோ அல்லது குரலை உயர்த்தி பேசியதையோ நான் கேள்விப்பட்டதில்லை. உங்களிடம் உள்ள இந்த குணலட்சணத்தினால் நான் கவரப்பட்டுள்ளேன். இருப்பினும் இங்கே இருக்கும் எங்களில் பலர் மத விஷயங்களில் உங்களிடமிருந்து விலகி இருக்கிறோம் என்று ரூத் தொடர்ந்தாள். என்னுடன் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கியதற்காக நன்றி ரெபெக்காள். நீங்கள் கூறியவைகள் அனைத்தும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எனக்கு இப்போது உண்மையில் ஒரு சோதனையையும் கொடுத்துள்ளீர்கள். என் கண்களுக்கு முன்னே மாபெரும் நாடகத்தின் அர்த்தம் வெளிப்படுத்தப்படுவதை பார்க்காது நான் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன். பாதுகாப்பான விமான பயணத்திற்கான புதிய ஆற்றல் மூலத்தை உற்பத்தி செய்வதின் ஒரு பகுதியே இங்கு நாங்கள் செய்யும் பணியும் கூட என்பதை இப்போது நான் காண்கிறேன். நன்றி ரெபெக்காள். என் வாழ்க்கையில் முதல் முறையாக என் இருதயத்தில் உள்ள கசப்பின் வேர்கள் என்னை விட்டு வெளியேறுகின்றன என்று ரூத் கூறினாள். உங்களுக்கு தெரியும் ரூத், நீங்களும் நானும் தொடர்ந்து கீழ்ப்படிந்து இருந்தால் நம் அன்புக்குரியவர்களுடன் சில வருடங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் நித்தியத்திற்கும் இருக்க முடியும். ரூத், உங்கள் தந்தை வீடு கட்டுவதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை அழையுங்கள். ஏற்கனவே பல வீடுகளை கட்டின அனுபவங்களை நான் பெற்றுள்ளேன். இங்கு மரங்கள் ஏராளமாக இருப்பதால் நீங்கள் சற்று புதிய வடிவமைப்புகளுடன் உங்களுக்கான வீட்டினை கட்டலாம். இஸ்ரேலில் இவ்வளவு மரங்கள் இல்லாததால் பழைய வடிவமைப்பிலேயே கட்டியுள்ளோம். எங்களின் ஆலோசனைகளின்படி செய்வதால் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். உங்களின் அன்பானவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதால் உங்களது துக்கத்திலிருந்தும் விரைவில் விடுபடலாம். ஜனங்களுக்கான வீடு கட்டுவதை நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் இங்கு வந்திருக்காவிட்டால் இதே வேலையைத்தான் இஸ்ரேலில் செய்து கொண்டு இருந்திருப்போம் என்று ரெபெக்காள் கூறினாள். ரூத்துடனான இந்த உரையாடலின் நிமித்தம் ரெபெக்காள் மகிழ்ச்சியடைந்தாள். ஏனென்றால் ஜனங்கள் கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவிக்கத் தொடங்கும் போதும் தங்களுடைய அன்புக்குரியவர்கள் உயிர்த்தெழுப்பப்படும் போதும் அவர்கள் கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ளுவதற்கான அனுபவமாக இருக்கும் என்ற அவளது எண்ணத்தை நிரூபிப்பது போல் இருந்தது. ரூத்துடனான இந்த உரையாடலில் ரெபெக்காளுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைத்தது.
லெவ் செல்லும் தேவாலயத்திற்கு அருகிலேயே தான் ரூத் இருக்கின்றாரா என்று ரெபெக்காள் ரூத்திடம் கேட்டாள். ஆமாம், வழிபாட்டினைப் பற்றி நான் நல்ல செய்திகளைக் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் என் வாழ்நாள் முழுவதும் தேவனை விட்டுப் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். தேவனுடைய வல்லமையை நம் கண்களால் காண்பதால் நம்புவதற்கு இனிமேல் விசுவாசம் தேவையில்லை. தேவனையும் கிறிஸ்துவையும் தவிர வேறு யாரால் மரித்தவர்களை மீட்டெடுக்க முடியும் என்று ரூத் கேட்டாள். நிச்சயமாக எந்த ஒரு மனித சக்திக்கும் இத்தகைய காரியத்தை செய்வதற்கு திறன் இல்லை. ஏதேன் மரங்களின் வல்லமையை நானும் பார்த்திருக்கிறேன். ஏதேன் பழத்தினை உண்டு வருவதால் மட்டுமே நான் ஆரோக்கியமாகவோ அல்லது என் மனம் பிரகாசமாகவோ உணரவில்லை. மாறாக இவை அனைத்தும் கிறிஸ்துவின் மகா பெரிய வல்லமையினால் செய்யப்படுகின்றன என்பதை நான் அறிவேன். எனக்கு ஒரு பிடிவாதமான காரியம் இருந்தது. நான் தேவனையும் கிறிஸ்துவையும் என் வாழ்க்கையிலிருந்து உறுதியாக விலக்கி வைத்திருந்தேன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் பார்க்க முடியாததால் அல்ல, இஸ்ரவேலிடமிருந்து உதவி பெறுவதற்கு செல்ல விரும்பாத பிடிவாதக்காரர்களில் நானும் ஒருத்தி. வறட்சி எங்களை பேரழிவிற்கு உட்படுத்தும் நிலையில் இருந்ததால் நான் முற்பிதாக்களின் அதிகாரத்தின் கீழ் வர வாக்களித்தேன். எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் முழங்காலில் நின்றோம். இருப்பினும் கிறிஸ்துவை சேவிக்காமல் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறலாம் என்று நினைத்தேன். எனது தீர்ப்பின் தன்மையில் நான் உறுதியாக இருந்தேன் ரெபெக்காள். இருப்பினும் நான் தீமைக்கு பதிலாக நன்மையையே பெற்றிருக்கிறேன். என்னை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் என்று ரூத் கூறினாள். நாளைய தினத்தின் வழிபாட்டு ஆராதனையில் உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் ரூத். நாங்கள் மிகச்சிறிய அளவிலான எண்ணிக்கையிலேயே வழிபாட்டினை துவங்கினோம். ஆனால் ஜனங்கள் இதுவரையிலும் தாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகளுக்காகவும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நன்றி செலுத்துவதற்கு அதிகமானோர் விரும்புவதால் எண்ணிக்கையில் அதிகமான ஜனங்கள் இப்போது வழிபாட்டிற்கு வருகிறார்கள். கிறிஸ்து மரித்து நமக்காக மீட்கும் விலையினை கொடுக்காமல் இருந்திருந்தால் நாம் அனைவரும் நம் பாவங்களிலேயே இன்னும் இருந்திருப்போம் என்பது உங்களுக்கு தெரியும் என்று ரெபெக்காள் கூறினாள். நாளை வழிபாட்டிற்கு நான் வருவேன் ரெபெக்காள். என்னைப் போன்ற பிடிவாதக்காரரிடம் பேசுவதற்கு மிகுந்த வேலைகள் நிறைந்துள்ள உங்களின் கால அட்டவணையிலிருந்து நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி. என் தந்தை திரும்பி வருகிறார் என்ற அறிவுதான் என்னை உற்சாகப்படுத்தியுள்ளது. நான் தேவனுடன் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு தேவனையும் கிறிஸ்துவையும் வழிபடத் தொடங்க வேண்டும். ஆம், நான் வழிபாட்டில் கலந்து கொள்ளுவேன். என்னைப் போல் மறைந்திருக்கிற வேறு யாரேனும் கண்டறிந்தால் அவர்களையும் அழைத்து வர முடிந்தால் அழைத்து வருவேன். நான் நீண்ட காலமாக தேவனுடன் சண்டையிட்டு வருகிறேன். ஆனால் இப்போது அவருடைய செட்டைகளின் கீழ் வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் என்று ரூத் தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினார். ரெபெக்காள் தன் மனதின் பாரம் குறைந்தவளாக வேலைக்கு சென்றாள். ஜனங்கள் கிறிஸ்துவின் கிருபையை அதிகமாக பெற்று அவருடைய வல்லமையை அதிகமாக காணும்போது அவருடன் நெருங்கிய உறவிற்குள் வருவார்கள் என்று ரெபெக்காள் உறுதியாக நம்பினாள். ஆமென்.